Dear students, welcome you all for the Botanical Gardening and Landscaping lecture series part 7. In today's lecture, we will be talking about informal gardens. Previous lecture la formal gardens பத்தி பார்த்திருந்தோம். A complete symmetry இருக்கும், balance இருக்கும், ஒரு particular geometry இருக்கும், and ஒரு order, particular order இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நேச்சுரல் ஃப்ளோவில் ஒரு ஸ்பெசிஃபிக் டிஃபைன்டு ஷேப் ஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லாமல் ஒரு நேச்சுரல் ஃப்ளோவில் நம்ம அந்த கார்டனை கொண்டு போனோம்னா அதை தான் கேஷுவல் கார்டன் ஆர் இன்ஃபார்மல் கார்டன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ நேச்சுரல் ஷேப்ஸ், தட் இஸ் வாட் வி கால் இட் அஸ் ஆர்கானிக் ஷேப்ஸ். ஒரு பர்டிகுலர் ஸ்பெசிஃபிக் லைன் அப்படி இல்லாமல் ஃப்ரீ ஃப்ளோயிங் லைன்ஸாக கர்வேச்சரோடு இருக்கக்கூடியது. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம ரொம்ப ஹார்டான மெட்டீரியல்ஸ், ரொம்ப காஸ்ட்லியான மெட்டீரியல்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். நேச்சுரல் ஃப்ளோவில் போகக்கூடிய சிம்பிள் ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும். இதில் நம்மளோட இன்டர்வென்ஷனுங்கிறது ரொம்ப மினிமம் அல்லது நில்லாக இருக்கும். மேபி ஃபார் த மேனேஜ்மெண்ட் வி கேன் ஹாவ் மினிமல் இன்டர்வென்ஷன். ஸோ ஓவரால் பார்த்தா ஒரு ரிலாக்ஸ்ட் அன்ஸ்ட்ரக்சர்ட் எஸ்தட்டிக்கல் அப்பியரன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான கேஷுவல் கார்டனை தான் இன்ஃபார்மல் கார்டன்னு சொல்கிறோம். அப்போ இந்த இன்ஃபார்மல் கார்டனில் நம்ம என்னென்ன பிளான்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய லோக்கல் பிளேசஸில் இருக்கக்கூடிய அவைலபிள் என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அதுதான் இந்த இண்டிஜினஸ் பிளான்ஸ்னு சொல்லுவோம். வெளியிலேருந்து பெருசாக இம்போர்ட் பண்ண வேண்டாம், ஹில் ஸ்டேஷன்லேருந்து எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாது. நம்மளுடைய ஏரியாவில் நம்மளுடைய நேச்சுரல் டொப்பாகிராஃபி, நம்மளுடைய இயற்கையான நிலத்தில் என்ன மாதிரியான பிளான்ஸ் வருமோ அந்த பிளான்ஸை தான் நம்ம உள்ளே வச்சுக்க போகிறோம். இதில் ட்ரெடிஷ்னல் ஹார்டிகல்ச்சர் ப்ராக்டிசஸை வில் பி ஃபாலோயிங். வி வில் நாட் பி டூயிங் எனிதிங் வெரி எக்ஸ்டென்சிவ். பட் ட்ரெடிஷ்னலாக என்னென்ன மெத்தட்ஸ் நம்ம தோட்டக்கலையில் பயன்படுத்துவோமோ அந்த மெத்தட்ஸ் இதில் பயன்படுத்துவோம். இது இயற்கையோடு சேர்ந்த ஒரு அழகான ஒரு பிளெண்டாக இருக்கக்கூடிய கேஷுவல் கார்டன் தான் இன்ஃபார்மல் கார்டன். நம்மளோட இந்தியன் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸுக்கும், இந்தியன் லேண்ட்ஸ்கேப்ஸுக்கும், இந்தியன் கல்ச்சர் பேஸ்ட் ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ரொம்ப சூட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு கார்டன் இன்ஃபார்மல் கார்டன். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக there is no symmetry, there is no particular geometry, there is no particular balance or order. It goes purely along with nature, so we call it as a nature in its purest form as far as this informal gardens are concerned. Okay, what are the approaches that we have, especially in the Indian context, towards the informal gardens? அப்படின்னா 5 major things are there. One is the naturalistic layout. நம்மளா இப்படி தான் இருக்கணும்னு எதுவுமே போட போகிறது கிடையாது. நேச்சுரலாக அந்த பிளான்ஸ் வளர்ந்துருக்கிற இடத்துல ஒரு கர்வேச்சர் ஃப்ளவர் பெட்ஸ் போட போகிறோம். அன்ஸ்ட்ரக்சர்டு அரேஞ்ச்மெண்ட்ஸ் புஷ்ஷியாக நேச்சுரல் செட்டிங்ஸில் இருக்கிற மாதிரி போட போகிறோம். ரொம்ப சிமிட்ரியாக எதையுமே ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. இட் கோஸ் வித் த நேச்சர், இட்ஸ் ஸோ ஃப்ளோயி. செகண்ட், இர்ரெகுலர் பிளான்ட் குரூப்பிங்ஸ். இங்கே இது வச்சா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இதுதான் வைக்கணும், அந்த மாதிரி எந்த ஒரு சிமிட்ரி ஜியாமெட்ரி கிடையாது. கிளஸ்டராக குரூப்பாக வைக்கலாம். வைல்டு கண்டிஷன்ஸில், நேச்சுரலாக ஒரு ஃபாரஸ்ட் கண்டிஷன்ஸில் எப்படி ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஃப்ளவரிங் பிளான்ஸ் எல்லாம் ஸ்பான்டேனியஸாக தானாக ஒரு பேட்டர்னில் இருக்குமோ அதே மாதிரி பேட்டர்ன் இர்ரெகுலர் பிளான்ட் குரூப்பிங்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். யூஸ் ஆஃப் நேட்டிவ் அண்ட் இண்டிஜினஸ் பிளான்ஸ். லோக்கல் பிளான்ஸை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். லோக்கலி அவைலபிள் காமனாக கிடைக்கக்கூடிய பிளான்ஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால அதுக்கு நேச்சுரலாக தே வில் டேக் கேர் ஆஃப் தெம்செல்வ்ஸ். அதர்வைஸ் வி வில் பி டூயிங் சம் மினிமல் கேர். Then we can expect naturally ecologically sustainable garden, and that will be well suited to our local climatic conditions. Fourth important aspect is that natural features and soft boundaries. You are not going to do anything very big. You are not going to spend any much money on that. Natural blend ஓட இருக்கக்கூடிய அந்த சரௌண்டிங்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை அப்படியே தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் இதுக்கு ஒரு ஹார்ஷ் பார்டர்ஸ் கொடுக்கணும், பெரிய பெரிய ராக்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னு இல்லை. எதெல்லாம் அவைலபிளோ நேச்சுரல் மெட்டீரியல்ஸை அதை வச்சே நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நேச்சுரல் லாக் போல்ஸ்னால் சில கட்டைகள், உடஞ்சி விழுந்த கட்டைகள், அல்லது மரத்தை அறுத்து போட்டதில் இருக்கக்கூடிய போல்ஸ், அந்த கம்புகளை எடுத்து கூட நம்ம நேச்சுரலாக ஒரு ரஸ்டிக் லுக்கு கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். மினிமல் ஹார்ட்ஸ்கேப்பிங்கிறது நம்மளா வெளியிலேருந்து பெரிய லெவலில் எதையும் எடுத்துகிட்டு ஹார்ட்ஸ்கேப்பிங் பண்ண போகிறது கிடையாது. ஒரு பாத்வே அமைக்கிறது அந்த மாதிரி கிடையாது. இயற்கையாக கிடைக்கக்கூடிய கிராவல், ஸ்டோன்ஸ், பிரிக்ஸ் இதை வச்சு நம்ம ஒரு சின்ன ஸ்டோன் பெஞ்சஸ், ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான் பண்ணிக்க போகிறோம். ஸ்ட்ரிக்டாக எந்த அலைன்மெண்ட்டும் இது இப்படி தான் இருக்கணும், சிமெட்ரிக்கலாக, ஜியாமெட்ரிக்கலாக, ஆர்டராக, பேலன்ஸ் கிடையாது. ஸோ இன்ஃபார்மல் இஸ் ஈக்குவல் டு வெரி கேஷுவல் டைப் ஆஃப் கார்டனிங். So what are the plants that can be commonly used in Indian informal gardens? All that we know pretty well. நமக்கு தெரிஞ்ச பிளான்ஸ் தான், தெரியாதது எதுவுமே கிடையாது. ஆனால் ரெகுலராக இருக்கக்கூடிய, நான் லிஸ்ட்டில் கொடுக்கறத விட வேறு எது கிடைச்சா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் டு அவர் நேட்டிவ் பிளேஸுக்கு இருக்கக்கூடிய பிளான்ஸ். இப்போ ட்ரீஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் குல்மோகு,
Dillonix regia அப்படின்னு சொல்லுவோம். All of you might have seen these plants. Summer timeல beautiful blooms, red color blooms ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இது குல்மோகர் அப்படின்னு சொல்லுவோம். Vibrant red color, orange color flowers இதில் இருக்கும். ஒரு splash of color to informal gardens, especially in summer இந்த ட்ரீ ப்ரொவைட் பண்ணும். அதனால இது ஒரு நல்ல ஆப்ஷன். இன்னொன்று பீப்பால்னு சொல்லக்கூடிய ஃபைக்கஸ் ரிலிஜியோசா நம்மளுடைய அரச மரம். இதுலேயே இது வந்து கீஸ்டோன் ஸ்பீஷிஸ்னு சொல்கிறோம். அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்பீஷிஸ். இந்த ஒரு ஸ்பீஷிஸ், இந்த ஒரு மரத்தின் மூலமாக அந்த ஏரியாவில் பெரிய லெவலில் பயோடைவர்சிட்டி விருத்தி ஆகக்கூடியதாக இருக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் மரம் நிறைய பாலினேட்டர்ஸ், பூச்சி இனங்கள், நிறைய பறவைகள், ஒரு மைக்ரோபியல் ஃப்ளோரா அண்ட் ஃபானா, இது எல்லாமே இந்த இடத்துல இதை சார்ந்து வாழக்கூடியதாக இருக்கும். இது இல்லைன்னா அந்த மொத்த பயோடைவர்சிட்டிக்கும் அது ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயமா மாறும். அதனால் இது ரொம்ப பலன் தரக்கூடிய, பல உயிரினங்களுக்கும் பலன் தரக்கூடிய ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷிஸ்னு இதை சொல்லுவோம். இதுவும் கூட ஒரு இன்ஃபார்மல் கார்டனில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இப்போ ஷ்ரப்ஸ் அண்ட் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் என்ன வைக்கலாம்னா ஹைபிஸ்கஸில் வைக்கலாம். ஹைபிஸ்கஸில் ஆல் ஆஃப் அஸ் நோ pretty well there are wide range of vibrant, beautifully colored hybrid varieties are available. Short varieties, wild varieties are also available. Hybrid varieties are also available. We can definitely use all of them, and these three are from my garden. Some more are also there. Photos I'm not able to immediately pick them up to put it in this PowerPoint, in the slides. And you have நீரியம் ஒலியாண்டர். இதுவும் எல்லாருக்கும் தெரியும். அரளி விதவிதமான கலரில் இருக்குது. ஒரு மைல்டு ஃப்ரேக்ரன்ஸும் இருக்கும். தங்க அரளின்னு சொல்லி கோல்டன் எல்லோ கலரில் கூட இது இருக்கும். நம்மளோட நேஷ்னல் ஹைவேஸில் டிவைடர்ஸில் ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ் பிளான்ஸில் இந்த ஒரு பிளான்ட்டையும் காமனாக பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. வச்சு கொஞ்ச நாள் மட்டும் வாட்டரிங் பண்ணால் போதும். இட்ஸ் ஜீரோஃபிட்டிக் பிளான்ட், ஸோ இட் கேன் அடாப்ட் டு எனி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸ், வெதர் பேட்டர்ன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் natural informal garden plant. And here you can see another plant which we call it as Rasilia equisetiformis. This is referred as a firecracker plant. இதை பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சீனி வெடி மாதிரி இருக்கும், புஷ்ஷியாக வரும், ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு கிராஸ் டைப்பாக ஹேங்கிங்கில் இருக்கக்கூடியது. அதோட கூட இந்த ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் இருக்கும். இதுவுமே இன்ஃபார்மல் கார்டன்ஸுக்கு அழகாக வைக்கக்கூடிய ஒரு பிளான்ட். அது போக கிரவுண்ட் கவர்ஸ், கிளைம்பர்ஸ் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். ஆல்டர்னாந்திரா டயக்ராம், இமேஜஸ் கொடுத்துருக்கேன். மணி பிளான்ட் இமேஜஸ் இஸ் பீன் given, and jasminium has also been given to you in the previous lectures. Please go back and view all of them. And here the new one is about the grasses. So Bermuda grass, otherwise Cyanodon dactylum. So this is that particular grass type. This also we can use it in the informal gardens to give a beautiful lawn appearance. Very minimal care, or I can say there is no care is required. Easy maintenance grass type. And you can also use Nymphea and Nilambo, Tamarai and Alli for the water plants. And there are certain examples for the informal gardens in India. The first and the foremost, let's talk about the Shantiniketan garden, which is present in West Bengal. And this is the place of our great Indian poet Rabindranath Tagore. His home is somewhere surrounded by this particular Shantiniketan gardens in West Bengal. இந்த இடத்துல நேட்டிவாக இருக்கக்கூடிய ட்ரீஸ் இருக்கும், மினிமல் லேண்ட்ஸ்கேப்பிங் இருக்கும், நிறைய ஓப்பன் ஸ்பேசஸ் இருக்கும். ஸோ தட் நேச்சுரல் ஒரு க்ரோத் பேட்டர்ன் என்கரேஜ் பண்ணுற மாதிரியான அந்த அமைப்பு இருக்கும். பார்க்கவே ரொம்ப அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு செரீன் அட்மாஸ்பியர் கொண்ட நேச்சுரல் பியூட்டி இருக்கக்கூடிய இண்டிஜினஸ் பிளான்ஸ், அதாவது லோக்கலி அவைலபிள் பிளான்ஸ் இருக்கக்கூடிய ஒரு இடம். இங்கே பார்க்கலாம் நீங்கள், இங்கே எங்கேயுமே சிமிட்ரி கிடையாது. நேச்சுரலாக அதை அப்படியே வளர விட்டுருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ திஸ் இஸ் சாந்திநிகேதன் கார்டன் இன் வெஸ்ட் பெங்கால். Second one is about Kabini Wildlife Sanctuary, which is present in Karnataka. So this is primarily a wildlife sanctuary. அது கபினியில் இருக்கக்கூடியது. ஆனால் இதில் வந்து இன்ஃபார்மல் கார்டன் டிசைனை தான் அதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போது இருக்கக்கூடிய இந்த இமேஜஸ் நீங்கள் பார்க்குறது வந்து விசிட்டர்ஸ் ஏரியா தான், டூரிஸ்ட் ஏரியா தான். இதில் எதுலேயுமே ஃபார்மல் கார்டன் இருக்காது. நேச்சுரல் ஃப்ளோவில் ட்ரீஸ் இருக்கும், அங்கே கிராஸஸ் போட்டிருப்பாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. ஒரு நேச்சுரல், இந்த செகண்ட் இமேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு நேச்சுரல் வாட்டர் பாடி தான். அங்கே ஒரு சின்ன ஒரு ஸ்டேயிங்க்கான ஒரு சின்ன ரிசார்ட் மாதிரி வச்சுருக்காங்க. எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் இன் த நேச்சர் இன் அ வெரி கேஷுவல் வே without disturbing it. At the same time there is no symmetry, no geometry, no balance, no order. It goes with the flow along with the nature. So that is the beauty of this.
And yet another important aspect is about the rock garden of Chandigarh. If you observe this image very clearly, you can see it is all of rocks, mountainous structures which is being carved, and you can see some of the xerophytic plants or the plants that can even grow on the rocky surfaces are present here, and all these trees are naturally grown. இங்கே போய் யாருமே இப்படி தான் இருக்கணும்னு டிசைன் பண்ணவே இல்லை. நேச்சுரல் ஃப்ளோவில் ஒரு செட்டப்பை ஒரு மினிமம் ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து வச்சுருக்குறாங்க. இது வந்து ராக் கார்டன்ற பேர்லேருந்தே நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி சில ஸ்கல்ப்சர்ஸ் எல்லாம் அதில் வச்சுருப்பாங்க. ராக்கில் பண்ணியிருக்கக்கூடிய சில ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். ஆனால் அந்த கார்டன் வந்து இட் இஸ் completely following the informal type, so that you can see it goes with the nature, along with the nature. And another one is botanical garden which is there in Bengaluru, named as Lal Bagh Botanical Gardens. And this is the layout of the garden. You please imagine the layouts that I have shown in the previous lecture, video lecture for the formal garden, where you can see a particular symmetry, but here the symmetry lacks. Symmetry இங்கே இருக்காது. இங்கே சிமிட்ரி இருக்காது. கம்ப்ளீட்டாக இன்ஃபார்மல் கேஷுவல் வேயாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம டூன் போட்டிருக்கிறது ஒரு லேக். இதுவுமே ஒரு பர்டிகுலர் ஷேப் இல்லாத நேச்சுரலி ஃபார்ம்டு ஒரு லேக் தான் அது. அதில் சுற்றி வச்சுருக்கக்கூடிய ட்ரீஸுமே எதுவுமே வந்து ரொம்ப பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக வைக்கலை. நேச்சுரலாக இருக்கக்கூடிய பிளான்ஸை அப்படியே வளர விட்டுருக்காங்க. ஸோ from the shape itself you can understand, and interior if you see there is no formal structure. So this is a typical informal garden which is there in Lal Bagh Botanical Gardens, Bengaluru. And this is one part of Lal Bagh Botanical Gardens in Bengaluru. Here again you can see it's completely informal. It's in a very casual way, and you can see it is named for its flower beds, irregular flower beds. See here, they are all irregular flower beds. You can see flower beds, and natural looking lakes, they are also present here. And this is just to showcase the native flora of India. That is what is the speciality of this Lal Bagh Botanical Garden in Bangalore. எல்லாமே இயற்கையில் அந்த ஃப்ளவர் பெட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. கொஞ்சம் irregular-ஆக தான் இருக்கும், ஷேப் எல்லாம் இருக்காது. அதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ரிப்பீட்டட்லி ஐ எம் சேயிங், here nothing is structured, everything goes along with the natural flow. அப்போ what is the importance of informal gardens அப்படின்னா, இங்கே எதுவுமே ஸ்ட்ரக்சர்டாக கிடையாது. அதனால மெயின்டெனன்ஸ் ரொம்ப லோ. நேட்டிவ் பிளான்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம், நேச்சுரல் அரேஞ்ச்மெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் லெஸ் மெயின்டெனன்ஸ். அதோட நம்ம யூஸ் பண்ணுற அந்த நேட்டிவ் ஸ்பீஷிஸ் எல்லாமே லோக்கல் வெதர், சாயில் கண்டிஷன்ஸுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். அதனால ரொம்ப ஈஸியாக அதாவே கொஞ்சம் காலத்தில் டார்மன்சியில் இருந்தால் கூட திரும்ப அதாவே வந்துடும். அதனால் லோ மெயின்டெனன்ஸ், தட் இஸ் த மெயின் இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட். அப்புறம் சஸ்டைனபிலிட்டி. வென் வி சே சஸ்டைனபிலிட்டி, இன்ஃபார்மல் கார்டன்ஸ் வந்து என்வாயர்மெண்டல் சஸ்டைனபிலிட்டிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தே ஆர் சப்போர்ட்டிங் த நேட்டிவ் வைல்ட் லைஃப். பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், பெனிஃபிஷியல் இன்செக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப காமனாக அங்கே வந்துட்டுருக்கும். ஏன்னா எல்லாமே நேட்டிவ் வெரைட்டி. இதனால் ஒரு ஹெல்த்தியான இக்கோசிஸ்டம், ஹெல்த்தியான ஒரு பயோடைவர்சிட்டி அந்த கார்டன் ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கிறதுனால அந்த சஸ்டைனபிலிட்டி இஸ் மச் ஹியர். அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி, அகெயின் த சேம் பாயிண்ட்ஸ் தான். இது இன்ஃபார்மல் கார்டன்ஸ், நேச்சுரல் ஸ்பேசஸ், நேட்டிவ் வெரைட்டிஸ், லோக்கல் கண்டிஷன்ஸுக்கு அடாப்டாக இருக்கிற பிளான்ஸ் வச்சுருக்கிறதுனால அது சிம்பிள் பிளாட்டாக நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது லார்ஜ் பிளாட்டாக வச்சுக்கலாம். ஓனர்ஸ், அதாவது பார்க் வைக்கக்கூடிய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, அல்லது ஹோமில் நம்ம இன்ஃபார்மல் கார்டன்ஸ் வைக்கிறதா இருந்தாலும் சரி, நம்ம சின்ன சின்ன ஸ்பேஸில் நம்ம இஷ்டப்படிக்கு எந்தெந்த பிளான் சூட்டபிளாக வரும்னு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் ஃப்ளெக்சிபிளாக நம்ம அதை பண்ணிக்கலாம். அண்ட் ரிலாக்ஸ்ட் எஸ்தட்டிக்ஸ், இங்கே ஒரு பர்டிகுலர் ஃபார்மல் கார்டனில் இருக்கிற மாதிரி ஸ்ட்ரக்சர் இல்லைங்கிறதுனால நம்ம we can always relax, ஒரு chill out, and you can have a laid back nature. ஸோ ஒரு 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 சின்ன ஸ்பேஸில் ஒரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக நேச்சுரலாக இருக்கக்கூடிய ஒரு செட்டப்பை நம்ம வந்து இந்த ரிலாக்ஸ்ட் எஸ்தட்டிக்ஸில் பார்க்க முடியும். அது பிகாஸ் ஆஃப் த இன்ஃபார்மல் கார்டன் கண்டிஷன்ஸ். அப்புறம் அகெயின் இந்த செகண்ட் பாயிண்டில் சொன்ன மாதிரியே நேட்டிவ் பிளான்ஸ் அட்ராக்ட் பாலினேட்டர்ஸ் இன் அ வெரி நைஸ் வே. அதே மாதிரி வைல்ட் லைஃப், இதே ஒரு பெரிய பார்க்கில் இருக்குன்னா வைல்ட் லைஃப்பை கூட அது அட்ராக்ட் பண்ணும். பேர்ட்ஸ், பட்டர்ஃப்ளைஸ், பீஸ், இது எல்லாமே இன்ஃபார்மல் கார்டன்ஸுடைய ஆல்வேஸ் மோஸ்ட் வெல்கம் கெஸ்ட் தான் அவங்க. ஸோ தே ஆல் வில் மேக் த ஹோல் கார்டன் அ வெரி சப்போர்ட்டிவ் லோக்கல் ecosystem.
அதனால தான் இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் கார்டன்ஸ் ஃபார்மல் கார்டன்ஸை விட ரொம்பவே அதிகம். பிகாஸ் இட் இஸ் ஆல் நேட்டிவ், all very simple, low maintenance and healthy ecosystem, so that pollinators, birds and all these flora and fauna are attracted towards that. So this way we can think about making an informal garden at home very easily. So that is all about the informal gardens. As I always say, please watch all these lecture series. This is not just for watching, but these are all towards your examination point of view. Kindly take a notebook, and while you are watching, while you are listening, make a mind map, so that it is not a passive listening. You will have an active learning through these video lecture series. So have a nice weekend. Thank you.